ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் தட்டை மூடி வச்சிடலாம். தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா தக்காளி நல்லா வெந்து இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கும். நல்லா ஒரு கிளறிட்டு அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போக அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு நல்லா புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிஞ்சு வரும்பொழுது மீன் குழம்புனாலே மாங்காய் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 5 துண்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்கள்கிட்ட என்ன மாங்காய் இருக்கோ நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா மாங்காய் வெந்துடும். மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டுன்னு உடனே கிளற வேணாம். சும்மா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மேலே 2 கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸில் மீன் வெந்துடும். ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா முள் தனியாக சாது தனியாக கரைஞ்சி போயிடும். ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.